வெல்கம் ஐடியர் காம்ரேஜ். மதாலாதவின்னு ஒரு சிட்டிங் எம்பி, லதா மாதவின்னு ஒரு எம்பி கேண்டிடேட், அது ஒரு தற்கொலை மூணா. அது ஆல்ரெடி என்ன பண்ணிச்சுன்னு நமக்கு தெரியும். இப்போ ஒரு புது சம்பவத்தை பண்ணியிருக்கு. அது என்ன நீங்களே பாருங்களேன். அவன் இன்னும் திருந்தல மாமா. அது மட்டும் இல்லாம அஸ்ஸாமுடைய சிஎம் ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவர் வந்து கேம்பெயின் அப்போ பேசியிருக்காரு. நீங்க எங்களுக்கு 400 சீட்டு கொடுத்தா ஞானவாபி மசூதியை வந்து இடிச்சு தள்ளுவோன்னு. அதையும் நீங்க பாருங்க. कृष्ण जन्मभूमि तो बनाना बाकी है ना, कृष्ण जन्मभूमि तो बनाना है ना, ज्ञान वापी में मस्जिद का जगह में भगवान शिव जी का मंदिर भी तो बनाना है ना। तो हमें 400 सीट चाहिए कि नहीं चाहिए? हमारा देश में यूनिफॉर्म सिविल कोड आना चाहिए कि नहीं चाहिए? तो हमें तो 400 सीट भी कम हो जाता। राम मंदिर बनाया, कृष्ण जन्मभूमि तो बनाना बाकी है। அப்போ இந்த ரெண்டு தற்கொலை மூணாக்களும் என்ன மாதிரியான ஒரு விருப்பு பிரச்சாரத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அது ஆக்சுவலி இதெல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடுமா? நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டை வந்து குற்றம் சொல்லிட்டே இருப்பாங்களா, தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் பேசினா உள்ளத்துக்கு வைப்போம், அப்படி இல்லை நாமளே போட்டு குழந்து எடுத்துருவோம். இப்போ கூட ஹைதராபாத்லையும் அஸ்ஸாம்லையும் ஜார்க்கண்ட்லையும் நடக்கக்கூடியதை நம்ம இங்கே பேசிட்டு இருக்கோமே, இது வந்து எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது தமிழ்நாடுன்றது வந்து இதிலே தெரியல. ஸோ இப்போ நம்ம வந்து தமிழ்நாடை விட்டுட்டு அந்த ரெண்டு தற்கொலை மூணாக்களை வந்து கவனிப்போம். ஏற்கனவே அந்த பொம்பளை பள்ளிவாசலை பார்த்து அம்பு விட்டு தன்னை ஒரு நினைத்து கொண்டது. அது போதாதுன்னு இப்போ வந்து அவர் செக் வேற பண்றாங்க. இதை எதிர்த்து அவங்க வந்து கேஸ் வேற ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏன் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா, அது எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை. பாமரர்கள் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லக்கூடாது, ஓட்டு போடாதீங்கன்னு மிரட்டக்கூடாது, இந்த மாதிரியான சில்லற வேலைகளை பார்த்துக்கிட்டு நினைச்சக்கூடாது, அவங்கள பயமுறுத்தக்கூடாதுங்கிறது எலெக்ஷன் கமிஷன் போட்ட ரூல். இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர்ஸ் அங்கே இருக்கையில இந்த மாதிரி ஒரு தருதலத்தனமான தற்கொலைத்தனமான வேலையை செஞ்சா கேஸ் எதிராக ஃபைல் ஆகத்தானே செய்யும். அப்போ இதையொட்டினா ஆக்சுவலி வந்து இங்கே மக்களுக்கு வந்து உரிமை இருக்கு. நான் என் முகத்தை காட்ட முடியாது, நான் வந்து ஆஃபீஸர்ஸை காட்டிக்கிட்டேன்னு சொல்லலாம். ஆனா அதுக்கும் பிரச்சனை பண்ணுங்க இந்த சங் பரிவார் கூட்டங்கள். ஆல்ரெடி யூபிலையுமே இந்த மாதிரி இஸ்லாமியர்களை தாக்கி யாரையும் ஓட்டு போட விடாம இடைஞ்சல் பண்ணின வரலாறுலாம் இருக்கு. கர்நாடகாவில் நினைக்கிறேன் 26 அப்போ கூட ஒருத்தர் போட்டு அந்த இவிபி மிஷினை போட்டு உடச்சு தள்ளினார. என்ன அது அவருக்கு என்ன கோவமோ அதுவும் தெரியல. அப்போ இந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட வேலைகளை தான் வந்து இந்த சங் பரிவார் கூட்டம் வந்து செஞ்சுட்டு வருது. ஆக்சுவலி இங்கே தமிழ்நாடு கர்நாடகாவில் வந்து கர்நாடகாவில் என்னன்னா, இப்போ காங்கிரஸ் ஆட்சி வந்தனால ஓகே பெட்டராக போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுமே போட்ட முதல் ஒரு சட்டம் என்னன்னா, அவங்க ஆட்சிக்கு வருவோம் அடுத்ததான் முதல்ல வந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்து பக்ரீத் அப்போ மாடு குர்பானி கொடுக்குறாங்கன்னு சொல்லி யாரும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்றது தான் அந்த சிஎம் போட்ட முதல் ஆர்டரே. அப்போ அதான் முதல் ஜிஓவே. அப்போ அங்கே மத்தியிலையுமே வந்து பிஜேபி ஸ்டேட்லையும் பிஜேபி இருக்குன்னு வைங்களேன், அந்த ஸ்டேட்டோட அட்டுலையும் பயங்கரமாக இருக்கும். நாம தமிழ்நாடு கர்நாடகா கேரளா வச்சு வந்து முடிவு பண்ண முடியாது. யூபியில் அவ்வளவு கொடூரங்கள் நடக்குது. இப்போ ஹைதராபாத்லையுமே வந்து பவன் கல்யாண் அவர்கள் வந்து பெரிய நடிகர், அவர் வந்து பிஜேபி பக்கம் கூட்டணி, இன்னொரு பக்கம் வந்து சேம் காங்கிரஸ் கூட்டணி. இப்போ அங்கேயுமே வந்து ரொம்ப ஆட்டம் காணாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவர் ஆட்சியில் இருக்காரு. அது ஆக்சுவலி வந்து அவர் ஆந்திர பிரதேசில் இருக்கார், தெலுங்கானாவில் எனக்கு யாரும் தெரியல. அப்போ இந்த மாதிரி வந்து ஸ்டேட் வந்து வேறு வித்தியாசப்படும் எங்கே வந்து பிஜேபி ஆட்சி இருக்குதோ. ஏன்னா இப்போ வந்து யூனியனில் வந்து பிஜேபி இருக்கிறனால ஸ்டேட்லேயுமே பிஜேபி ஆட்சி கொண்டு தெரியுமா, அந்த ஸ்டேட்டில் குஜராத் யூபி இந்த மாதிரி இடங்கள்ல வக்கரம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். போதாக்குறைக்கு ஹிமந்தா பிஸ்வா சர்மா அந்த அசாம் சிஎம் வர ஞானவாபி மசூதியை வந்து இடிச்சு தரமட்டமாக்குவோம் அப்படின்னு வந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து பண்ணியிருக்காப்ல. வந்து இப்பெல்லாம் வந்து சொல்லப்படுது ஆக்சுவலி வந்து அப்பட்டமான ஹேட் கேம்பெயின். இது வந்து இந்த மாதிரி வந்து ஆக்சுவலி பண்ணவே கூடாது, பண்ணினால் அவங்களை சிறைப்படுத்தலாம்ன்றது வந்து கான்ஸ்டியூஷனில் உள்ளது. ஏன்னா இது டெமோக்ரஸிக்கு எதிரானது. அதாவது பள்ளிவாசல் இடிச்சா மட்டும் தான் தப்பானா இல்லை, கோயிலை இடித்தாலும் சர்ச்சை இடித்தாலுமே தப்பு. ஆனால் இங்கே வந்து டார்கெட் பண்ணப்படுறது எது? மசூதியும் சர்ச்சும் தானே, ரெண்டு தானே டார்கெட் பண்ணப்படுது. 400 சீட்டு கொடுத்தா நாங்கள் வந்து மசூதியை இடிப்போம். இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய கேவலமான எச்சத்தனமான வேலை. அப்போ இப்படி தான் இவங்க வந்து குழப்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்களே இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல். அவங்களுக்கு ஆக்சுவலி வந்து அவங்க ஸ்டேட்டில் வந்து பிஜேபி ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் ஆர்எஸ்எஸ் வாதிகளை வச்சு என்ன வேணாலும் அவங்க வந்து பண்ணுவாங்க. நாம் இங்கே தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறோம்னா, அவங்களுக்கு பதிலடி கொடுத்துருந்தோம். நாங்கள் வந்துருவோம்னு சொல்லும் போதெல்லாம் மட்டம் தட்டி இங்கே வந்து அந்த பேச்சு எடுபட மாட்டேங்குது. ஆக்சுவலி இங்கே ஒரு கேம்பெயினாக வரவேற்பு தரக்கூடிய மோடி அவர்களுக்கு என்னென்ன அவமானங்கள் அசிங்கங்கள் நடக்குது. ஆனால் அதுவே வந்து நார்த்தில் பார்த்தோம் வைங்களேன், அவ்வளோ பெரிய வரவேற்பு. இப்போ வந்து கருத்து கணிப்பின்படி வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் விஷயம் என்னென்னா, எந்த லெவல் மெஜாரிட்டியில் வந்து காங்கிரஸும் பிஜேபியும் வரப்போகுது அப்படிங்கிறதா இருக்குது. ஆக்சுவலி எகெயின் பிஜேபி வந்தாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இது வந்து எப்போதுமே வந்து நடக்கிறதான கடந்த
கடந்த 2 முறையும் 2014லையும் சரி 2019லையும் சரி இப்படி தான் நம்பிக்கையில் இருந்தோம். ஆனால் பிஜேபி வரலையா? அது மாதிரி இந்த தடவை ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம வந்து எப்போதும் இக்னோர் நெகட்டிவிட்டிஸ், தளபதி சொன்ன மாதிரி இக்னோர் நெகட்டிவிட்டிஸ், நம்ம வந்து காங்கிரஸ் வருவதற்கே வந்து நம்ம என்ன செய்வோம், முன்னோக்குவோம். அதுக்கே நம்ம விருப்பப்படுவோம். நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாருமே அவங்களுக்கு தான் வந்து ஓட்டு போட்டிருப்போம்ல. அப்போ இந்த மாதிரி வந்து வடக்கில் ஜி அவர்கள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிகிறாரு. அவங்களுக்கு மற்ற விஷயங்கள் வந்து ஜிஎஸ்டி, நீட்டு, மற்ற எக்கச்சக்க விஷயங்கள், எக்கச்சக்க இஷ்யூ இருக்குங்க பிஜேபியில் வந்து அடுக்கணும்னு வைங்க. குடியுரிமை சட்ட திருத்தம், புதிய கல்விக் கொள்கை திட்டம், விவசாயிகள் திட்டம்னு எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் இதை எதிர்த்து வந்து எக்கச்சக்க பேர் பிஜேபிக்கு எதிராக திரும்பிட்டாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து மெஜாரிட்டி டிஃபர்ஸ் அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் காங்கிரஸ் முந்திக்கிடுச்சுன்னு வைங்களேன், நமக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏகே இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பாருங்களேன், இந்த ஹைதராபாத்தில் நடந்ததாக இருக்கட்டும், அதன் பிறகு வந்து யூபியில் இஸ்லாமியர்களை தாக்கி ஓட்டு போட விடாமல் பண்ணதாக இருக்கட்டும், இன்னமுமே வந்து நார்த்தில் பிஜேபி ஆளக்கூடிய அந்த ஸ்டேட்டுகளில் வந்து வக்ரம் வந்து இன்னுமே அதிகமாக தான் இருக்குது. கொடூரங்களும் கொடுமைகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் அங்கே வந்து மெஜாரிட்டி பீப்புள்ஸ் வந்து ஜி அவர்களும் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இவங்க மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுறாங்க. அவங்களுடைய ஆட்சி முறை வந்து கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஸோ அதனால் நமக்கு பாதுகாவலர் பிஜேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க மக்கள் வந்து போய் ஓட்டு போட தயாராகவே இருக்காங்க. அதாவது அங்கே பிறந்துட்ட இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வந்து யோசிக்கவே மாட்டாங்க காங்கிரஸ்க்கு போடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து பிறப்பாளைய இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் ஆனனால அப்படி அவங்க யோசிக்காம வந்து காங்கிரஸ்க்கு போடுறாங்க. இதே நிலைமை தான் அங்க உள்ள இந்துக்களும் யோசிக்காம பிஜேபி தான் நமக்கு பாதுகாப்பான கட்சின்னு போய் ஓட்டு போடுறாங்க. இதுல தான் வந்து ஆபத்து இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் அப்படி சிந்திக்காம இருக்கிறனால தான் பிஜேபி நமக்கு பாதுகாப்புன்னு நம்ம சிந்திக்காதனால தான் இன்னுமே அவங்களால வந்து அடியெடுத்து வைக்க முடியல, கேரளா பக்கம் எடுத்து வைக்க முடியல. இங்க இருக்கக்கூடிய கட்சிகள்ல குறைபாடு இருந்தாலும் அதை நம்ம வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து விமர்சிக்கலாம், அவங்களுக்கு எதிராக நம்ம வாக்களிக்கலாம். ஆனால் இப்போ நம்மளுடைய மெயின் டார்கெட் பிஜேபி தான். எக்கச்சக்க எக்ஸாம்பிள் இருக்குது கேம்பெயின்லேயே. நானே ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ ஒரு வீடியோஸ் இன்னுமே வந்து தேர்தல் நடந்து கொண்டு இருக்குது. ஜூன் 4 வந்து நமக்கு விடியல் கிடைக்கும்.